ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனன திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் தனன திரனன திரனன மாயா 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் முந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது உன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறந்தாக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 அந்த நிமிஷம் போக போறது அவளோட திமிரு, ஆணவம், குடும்ப கௌரவம் எல்லாமே தாண்டா. அவ அலங்கோலமா கிடக்கிறத கவரேஜ் பண்ணி நெட்ல விட போறேன். நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடான்னு மாயாவை என் கால்ல விழுந்து கதற வைக்கிறேன் பாரு. இது நடக்கும், இல்ல என் பேரை மாத்திக்கிறேன்டா. இப்போ உனக்கு திருப்தியா அரவிந்த்? அந்த அம்மாவுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் தேவையா? பரமேஸ்வரி விஷயத்துல நான் எடுத்த ரிஸ்க்குக்காக நீங்க நிறைய பெருமையா பார்க்க போறீங்க சார். அதெல்லாம் சரி, நான் உங்ககிட்ட பர்சனலா உரிமையோட ஒரு கேள்வி கேட்கட்டா? ப்ளீஸ் சார், கேளுங்க. யார் யாரோட கல்யாண நியூஸ் எல்லாம் சத்திய ஒளியில கொண்டு வரதுக்கு நீ போராடுற? நம்ம சப் எடிட்டர் அரவிந்தோட கல்யாணம்னு நம்ம பத்திரிகையில எப்போ நியூஸ் வரப்போகுது? சாரி அரவிந்த், கேட்கக்கூடாத கேள்வி ஏதாவது கேட்டேனா? அப்படிலாம் இல்லை சார். ஓகே, லீவ் இட். உங்ககிட்ட சொல்றது என்ன இருக்கு சார்? உங்களுக்கே தெரியும், கல்யாணம் ஆன புதுசுலயே என் அக்காவோட வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. அவர் எப்போ இறந்தாரோ நான் அப்போதுல இருந்து அவங்களுக்கு எப்படியாவது இன்னொரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் சார். ஆனா அவங்க அந்த பேச்சை எடுத்தாலே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க சார். பொண்ணுங்க எப்பவுமே இப்படித்தான், ஏதாவது ஒண்ணு மேல பிடிப்பு வச்சுட்டாங்கன்னா அவங்களால மாத்திக்க முடியாது. அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா சார்? கூடாதுதான். ஆனா இந்த விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். புரியுது சார். கவலைப்படாத அரவிந்த், உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். உங்க அக்காவோட கல்யாணம், உன் கல்யாணம் ரெண்டுமே சீக்கிரமா நல்லபடியா நடக்கும் சார். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். நான் வரேன் சார். ஆ, கிரி. எஸ் மேடம். என் வீட்டுக்காரர் எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போற மனுஷன். அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற வித்தியாசம்லாம் தெரியாது. நீங்க ஒன்னும் அவரை தப்பா எடுத்துக்காதீங்க என்ன? இல்ல மேடம், மாயாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிளைய பத்தி நீங்க தான் ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னீங்க. அதனால தான் நம்ம சோர்ஸை வச்சு கண்டுபிடிக்க சொன்னேன்.
ஆனா சார் என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பப்போ சந்திரசேகரை பத்தி சொல்லி உங்களை கோவப்படுத்துறேன்னு நினைக்கிறாரு. அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு மேடம். நானே சொல்றேன்ல, சார் நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவருக்கு சூதுவாது தெரியாது. அதனால அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. லீவ் இட். ஓகே மேடம். உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதுன்னா நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க செய்றீங்க. மத்தபடி யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. புரிஞ்சுதா? ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மார்னிங் மேம். மேம், நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க ஃபேமிலி பத்தி ஆர்டிகல் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்க மேம். தேங்க்யூ. ஓகே. என்ன மேடம், ரொம்ப மெனக்கட்டு உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் நியூஸ் எழுதியிருக்கேன். ஒரே வாரத்தில் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அரவிந்த், என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனை வெளியில சொல்றதுக்கு நான் ஒன்னு மட்டும் தான் நம்பியிருக்கேன்னு நினைச்சியா? சவுத்துல வெளிவர அத்தனை பத்திரிகையிலையும் எங்க வீட்டு ஃபங்க்ஷனை பத்தி தான் எழுதியிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? பார்த்தேன் மேடம். அதனால இந்த பரமேஸ்வரிய நாம தான் ப்ரமோட் பண்றோம்னு நினைச்சுக்காத. என்ன? அப்படி இல்லை மேடம். எங்க பிரஸ் மட்டும் நீங்க நம்ப இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க பத்திரிகையை மதிச்சு நீங்க நியூஸ் கொடுத்துருக்கீங்க. அதை என்னால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேடம். அந்த தன்னடக்கம் தான் இங்க தேவை தம்பி. உன் ஃப்ரெண்டு மாயா கூட இதே தேதியில நிச்சயதார்த்தமாமே. கேள்விப்பட்டேன் மேடம். அந்த வீட்டு ஃபங்க்ஷனை பத்தி எப்ப எழுத போற? இல்ல மேடம், அது விஷயமா யாரும் என்கிட்ட பேசல. அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி ஸ்கூப் நியூஸா வராது மேடம். அப்படியா? ஆனா உன் பேச்சுல ஒரு நாடகத்தனம் தெரியுதே. புரியல மேடம். இல்ல, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே வார்த்தைகளை செலக்ட் பண்ற மாதிரி தெரியுது. அதான் கேட்டேன். நீங்க இன்னும் என்ன முழுசா நம்பல. நீங்க நம்பாத வரைக்கும் நான் பேசுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியலா தான் உங்களுக்கு தெரியும். பாக்குறேன். ஒரே நாள்ல உன் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தமும் எங்க வீட்டு நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறன்னு நானும் பாக்குறேன். மேடம், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இப்ப பொதுவான ஆளு. போக போக நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. நான் வரேன் மேடம். தம்பி, 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 ஆட்டோ கூப்பிடுப்பா, ஆட்டோ கூப்பிடு.
அந்த பையனுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல, கீழே விழுந்தா அப்படியே ஃபிட்ஸ் வந்துடுச்சு. ஒரு செகண்ட் என்ன பண்றதுனே தெரியல. நல்ல வேளை பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் கூட என் ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்கேன், அவன் பாத்துக்குவான். பணமும் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் he'll be all right. மாயா, ஆ, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் மாயா. எதுக்கு? இல்ல, என்ன யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டதுக்கு. இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நீங்க தான் இப்ப மாறிட்டீங்களே. தேங்க்ஸ். மறுபடியும் எதுக்கு தேங்க்ஸ்? என்ன பத்தின உங்களோட ஒப்பீனியனை நீங்க மாத்திக்கிட்டதுக்கு. ஒருத்தரை பத்தின ஒப்பீனியன்ங்கிறது நாமளா உருவாக்கிக்கிறது இல்ல, அவங்க நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. சில பேருக்கு சில பேரை பார்த்த உடனே பிடிக்குது, சில பேரை எதுக்கு பிடிக்குதுன்னு காரணமே தெரியாது. ரொம்ப நல்லா பேசுறீங்க மாயா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. அப்படின்னா நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிய MMR ஹோட்டல்ல வச்சிருக்கேன், அவசியம் நீங்க வரணும். ஏய், அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். இப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க, என் விஷ் வேண்டாமா? உங்க விஷஸ் வேணும், ஆனா இப்ப இல்ல, நாளைக்கு பார்ட்டில. ஓகே? சாரி வினித் குமார், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. போய் சொல்றீங்க மாயா. நீங்க இன்னும் பழச மறக்கல, அதே மாதிரி என்ன இன்னும் மன்னிக்கவும் இல்லை. நோ நோ. அப்ப பார்ட்டில கலந்துக்க வேண்டியதானே? இல்ல வினித், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதே ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் போலீஸ் கேஸ்னு நீங்க திருந்திட்டேன்னு சொன்னதுனால தான் உங்களை யோகா கிளாஸ்லயே சேர்த்து விட்டேன். திடீர்னு சொன்னா எப்படி? எனிவேஸ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இல்ல மாயா, நீங்க பேசும்போது நல்லா தெரியுது நீங்க இன்னும் என்ன மன்னிக்கல. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டது உண்மைன்னா கண்டிப்பா என்னோட பார்ட்டிக்கு வரணும். சரி, நான் வரேன். பட் நான் 5 minutes தான் இருப்பேன். வந்த உடனே கிளம்பிட்டேன்னு சொல்லி என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது, ஓகே? தேங்க்ஸ் மாயா. நீங்க வந்தாலே போதும். 2 minutes 5 minutes நீங்க வர்றதே ரொம்ப ஹாப்பி. நீங்க வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கௌரவப்படுத்துற மாதிரி. கட்டாயம் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சரி, கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். பை. வரேன். சொல்ல மச்சான். என்ன விளையாடுறான் அவன்? அவ்வளவுதான் காசுன்னு சொல்லி அவன் தலையில இருந்து தடுத்தடி கொடுத்துருவாடா. என்ன சினிமால நடிக்கிறான் யூனியன் பேமெண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு. அப்படியே யூனியன் பேமெண்ட்னாலும் இது ஜாஸ்திரா, தர முடியாதுன்னு சொல்லிட்டு வாடா. மாயா, என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தினல்ல, நாளைக்கு பார்ட்டிக்கு வாடி, உன் எதிர்காலமே என் கையிலடி. என்னங்க, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட் பொறுப்பெல்லாம் உங்க பிஏ கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. பரமு பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா? நிச்சயதார்த்தம் மட்டும் என்ன, மேரேஜ் முடிகிற வரைக்கும் நான் உனக்கு கோஆபரேட் பண்றேன், போதுமா? பாய் மாம், பாய் டாட். ரமேஷ்,
என்கேஜ்மெண்ட் முடியிற வரைக்கும் உன்னை வெளியில சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க கிளம்பிட்ட? பர்ச்சேஸ்மா. நேத்தடா போன? நேத்து பூர்ணாவது, இன்னைக்கு என்னோடது. என்கேஜ்மெண்ட் முடியிற வரைக்கும் உன்னை வெளியில சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க கிளம்பிட்ட? பர்ச்சேஸ்மா. நேத்தடா போன? நேத்து பூர்ணாவது, இன்னைக்கு என்னோடது. மம்மி, உங்க மருமகளுக்கு 100 வயசு. பாருங்க, பேர் சொன்னது லைன்ல வந்துட்டா. பூர்ணா, கிளம்பிட்டேன். வீட்ல இரு, 10 நிமிஷம் தான். உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்க. போன வை. பாய் மம்மி. ரமேஷ், உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். பூர்ணாக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற. கொஞ்சம் குறைச்சுக்கோ. நான் என்னமா இடம் கொடுத்தேன்? இப்படி இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடுறது இடம் கொடுத்த மாதிரி தான். நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதே பழக்கம் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோ. கட்டிக்கு போற பொண்ணு கூட ஃப்ரெண்ட்லியா பழகுறது தப்பாமா? தப்புதான். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அது தப்புதான். நேத்து வரைக்கும் அவன் எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய மாத்திக்கணும். ஃப்ரீக்கா இருக்கேன், போல்டா பழகுறேன்னு தெரிஞ்சான்னு வச்சுக்கோ, அது வேலைக்காகாது. சொல்லி வை. பொண்ணுங்கிறவன் புருஷனோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அதான் குடும்பத்துக்கு அழகு. புரியுதா? புரியுதுமா. அவகிட்ட நான் கன்வே பண்ணிடுறேன். இனிமே அடக்க உடக்கமா நடந்துக்குவா. சரி போ. ஓகேமா. பரமு, எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. அது பொண்டாட்டிங்கிறவ புருஷன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொன்னல, அது என்ன பூர்ணாவுக்கு மட்டும்தானா இல்ல? பூர்ணாவுக்கு மட்டும்தான். அது எனக்கோ என் பொண்ணுக்கோ பொருந்தாது. போதுமா? உன் லிஸ்ட்ல நம்ம பொண்ணையும் சேர்த்துக்கிட்டியா? அந்த கருணாகரன் குடும்பம் என்ன ஆக போகுதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். பூர்ணா, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது பிடிக்காதது சொல்லணும்னா, நல்ல மழையில கொடையே இல்லாம நடக்கணும். அதுக்கப்புறம் ஷிட்னி ஷெல்டன் நாவல் ரொம்ப பிடிக்கும். கார்டன்ல புதுசு புதுசா அழகா பூச்செடி வளர்க்கறது. அப்புறம் போதும் போதும், பிடிக்காத லிஸ்ட சொல்லு. பிடிக்காததுன்னா முட்டாள்தனமா போட்டி போடுறது பிடிக்காது. அந்த சந்திரசேகர போண்டி அக்கி நடு ரோட்ல நிறுத்தல, என் பேர் பரமேஸ்வரி இல்ல. அப்புறம் அப்புறம் பொறாமப்படுறது எனக்கு பிடிக்காது. மாயாவுக்கு கல்யாணமா? எப்படி நடக்குதுன்னு பார்த்துடுறேன். அப்புறம் ஹை டெசிபல்ல பேசுறவங்களை கண்டாலே நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன். கிரி, கிரி, இங்க வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க காணோம்? அப்புறம் பூர்ணா, அப்புறம் முக்கியமா மத்தவங்கள அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. பொண்ணுங்கிறவ புருஷனோட கண்ட்ரோல்ல இருக்கணும்.
ரமேஷ், நான் பாட்டு பேசிட்டே வரேன், நீ ஏன் சைலண்டா வர? ஆ? சரி, என்ன கேட்டல? நீ இப்ப சொல்லு. உனக்கு என்னென்ன பிடிக்கும், உனக்கு என்னென்ன பிடிக்காது? பூர்ணா, உன்ன மாதிரி பிடிச்சது பிடிக்காததுன்னு என்னால லிஸ்ட் போட முடியாது. எங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. ஏய், இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், எங்க அம்மாவோட ஃபாலோவர்னா இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரமேஷ், நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. உனக்கு இப்ப வயசு 25. நல்லது கெட்டது எல்லாமே தெரியற வயசு. ச்சே, இந்த வயசுல உனக்கு சுயபுத்தி இல்லையா? என்ன பண்றது பூர்ணா, ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மா என்ன அப்படி பழக்கிட்டாங்க. ச்சே, தயவு செஞ்சு பேசாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆள் தான் வளர்ந்துருக்கியே தவிர மெச்சூரிட்டிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. உங்க அம்மா தீல கைய வைக்க சொன்ன வச்சிருவியா? ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். இங்க பாரு பூர்ணா, அவங்க சொன்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. மண்ணம் கட்டி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது இல்லனா உங்க வீட்ல நாய்க்குட்டிக்கோ உனக்கோ வித்தியாசமே தெரியாது.